இந்த சில்சிலாக்கள் ஷேகுமார்கள்ன்றதும் வியாபாரமாகி போச்சு. இது சேவைகள்ல மிகப்பெரிய சேவை. இது நபிமார்கள் செய்த சேவை, வலிமார்கள் செய்த சேவை. ஆனா இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ், ஒரு பெரிய ஷேக், ஒரு பெரிய சில்சிலா, ஆயிரக்கணக்கில் முரீதுகள், லட்சக்கணக்கில் முரீதுகள். எப்படி சின்னதாக கிளினிக் வச்சுருந்தாருங்க, இப்போ கிளினிக் என்ன ஆயிடுச்சு, ஒரு டாக்டர் இருந்தார், 2 டாக்டர் இருந்தார், நான் 3-4 டாக்டர் லேப் வச்சாங்க, இது பண்ணாங்க. இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஊரில் இருக்கிற எல்லாரும் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடணும், நாங்கள் மட்டும்தான் என்ன செய்வோம், சிகிச்சை அளிப்போம். அப்படி என்ன ஆயிடுச்சு, சில்சிலா எல்லாத்தையும் நம்ம நம்பிட முடியாது, எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க தான் கிடையாது. யார் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அவர்களும் ஏற்று பின்பற்றி மக்களுக்கும் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹ் ரசூலை காட்டி தருகிறார்கள். அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் என்பதை சொல்லி தருகிறார்களோ அவங்க தான் உண்மையான ஷேகா இருக்க முடியுமே தவிர, பெரிய போர்டு மாட்டிட்டாங்க, பெரிய கடை வச்சுட்டாங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க, அவங்கெல்லாம் பெரிய ஷேகு இல்லை. எல்லா மதங்கள்லையும் சாமியார்கள், குருமார்கள் அப்படின்ட்டு நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதை பிஸ்னஸாக ஆக்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் மக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சேவை செய்ய மாட்டாங்க. வேறு யாராவது ஒரு டாக்டர் என்ன செய்யறாரு, இலவசமா மருத்துவம் பார்க்குறாரு, விட்டுருவாங்களா அவங்க, என்ன செய்ய, ஒழிச்சிடணும். அப்ப இவர்கள் என்ன செய்வாங்க, நன்மைக்கு பதிலாக இந்த சமுதாயத்திற்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காசை உறிஞ்சுற வரைக்கும் என்ன செய்வாங்க, உறிஞ்சுவாங்க. காசு இல்லைன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, பேக் பண்ணி போ, எங்கன்னா தூக்கிட்டு போ, பார்க்க முடியாதீங்களாம். அதுதான் சில்சிலாவும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இல்மை சொல்லி தரதில்லை, தீனை சொல்லி தரதில்லை, அல்லாஹ்வை காட்டி தரதில்லை, தாலிமாத்துகள் நடத்துறதில்லை. வெறும் பேர் புகழ், அப்படியே படவிடாபம், அப்படியே பகட்டு பிரம்மாண்டம் எல்லாம். பணக்காரங்களாம் வாங்க, பணக்காரங்கள்ட்ட தான் பேசுவாங்க, பணக்காரங்க தான் ஷேகை பார்க்க முடியும், ஏழைகள் பார்க்க முடியாது. இப்போ சுருக்கமாக சொன்னால், எதுவாக இருந்தாலும் அது சேவையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அது மாறிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, அது பிஸ்னஸ், வியாபாரம் ஆயிடுச்சு, பணம் தான் முக்கியம்னு ஆயிடுச்சு, என்ன ஆயிரும், அது நாசமாக போயிடும். தகப்பன் நல்லா செஞ்சாரு, தாத்தா நல்லா செஞ்சாரு, தாத்தா நல்லா செஞ்சாரு தான், தாத்தா நல்லவர் தான், தாத்தா நல்ல ஹிதுமத் சேவை செஞ்சாரு, தகப்பன் சேவை செஞ்சாரு, பையன் பிசினஸ் ஆக்கிட்டாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னதான், மனசு கெட்டு போறது. மனசுல சேவை செய்யணும், மனசுல நல்ல எண்ணம், மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த இந்த திறமைகளை, அல்லாஹ் கொடுத்த இந்த தகுதியை வச்சு, அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை வைத்து, அது தீனாக இருந்தாலும் துனியாவாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு 4 பேருக்கு நன்மையாக என்ன செய்யணும், ஆக வேண்டும் என்ற எண்ணம் கல்புல இருந்தால் அதன் மூலமாக அவர்களும் நன்றாக இருப்பார்கள், எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம்.